ஜீசஸ் பொய்யி, முஸ்லீம் பொய்யின்னு சொல்லி இந்து மதத்தில உள்ளவங்க சொல்றது கிடையாது. அதேமாரி கூட்டம் கூட்டமா போய் நின்னு ஸ்டடி பண்ணி எங்க இந்து மதத்துக்கு மாறுங்க, மாலை போடுங்க, சத்தியப்பிரமாணம் குடுங்கன்னு சொல்லி யாரையும் கட்டாயப்படுத்துறது கிடையாது. கேட்டிங்களா? இந்து மதத்தில உள்ளவங்களும் சர்ச்சுக்கு தான் செய்றாங்க. ஜீசஸ கும்பிட தான் செய்றாங்க. வேளாங்கண்ணிக்கு தான் செய்றாங்க. அவங்க எல்லா தெய்வமும் ஒண்ணுன்னு எதார்த்தத்தோட இருக்காங்க. ஒரு சிலர் தான் நீங்க இந்து மதம் பொய்யி, உங்க சாமிலாம் அகோரமா இருக்கும். இப்படிலாம் வதந்தி கிளப்புறீங்க. தப்பா தப்பா பேசுறீங்க. பேசாதீங்க அப்படி. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டின இந்து கோயில்கள் இன்னும் இருக்க தான் செய்யுது. பாட்டம், பூட்டம், முப்பாட்டம் காலத்துலேருந்து கும்பிடுன தெய்வத்த நீங்க விட்டுட்டு திடீர்னு கிறிஸ்டினுக்கு மாறுங்கன்னா மாற மாட்டாங்க. எங்க தெய்வம் தான் உண்ம, உங்க தெய்வம் பொய்ன்னு சொல்லி யாரையும் காயப்படுத்தாதீங்க. நீங்க கும்பிடுற தெய்வத்துக்கு எந்த தெய்வமா இருந்தாலும் உண்மையா இருங்க. அதுக்குன்னு நேரம் ஒதுக்குங்க. தெய்வத்துக்குன்னு, கடவுளுக்குன்னு நேரம் ஒதுக்குங்க. அதுவே போதும். விசுவாசத்தோட இருங்க. அதனால இந்த தெய்வம் பொய், அந்த தெய்வம் பொய்யி அப்படின்னு சொல்லி யாரையும் காயப்படுத்தாதீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப்